அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் புத்தக கண்காட்சி வந்து நடந்துட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். வழக்கத்தை விட இந்த வருஷம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பித்து ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிக்கிறாங்க. அதனால் வந்து நான் நேற்று வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு வந்தேன். இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன புத்தகம் வாங்கினேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக வந்து போடுவேன். ஆனால் இந்த வருஷம் வந்து அதை வீடியோவை வந்து போட முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நான் எந்த புத்தகமும் நான் வாங்கலை. ஏன்னா அப்படின்னா வந்து எப்பவுமே புத்தக கண்காட்சி போனால் ஒரு 10% வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. அந்த 10% வந்து அந்தளவுக்கு இருக்காது, சரிங்களா? ஆனால் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நமக்கு வந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. நான் வந்து நிறைய அந்த இதில் வாங்கினேன். ஒரு 40%லாம் ஆஃபர்லாம் வர மாதிரிலாம் இருந்தது. அதனால் ஒரு நிறைய புத்தகங்கள் இந்த வருஷம் வந்து நிறைய வாங்கி வாங்கி வச்சுட்டோம். அப்படிங்கிறதுனால சரி செப்பரேட்டாக எதுக்கு அங்கே போய் வாங்கிட்டு, ஏன்னா நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டுமே அப்படிங்கிறது. நம்மளும் ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம் இல்லையா? அதில் தான் வாங்க. அந்த பட்ஜெட் தாண்டிலாம் வந்து வாங்குற அளவுக்குலாம் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. அதனால் நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டேன். இருந்தாலும் நம்ம வந்து புத்தக கண்காட்சிக்கு போனோம் இல்லையா, நம்மளோட இருப்பை பதிவு செய்யணும் இல்லையா, அதுக்காக வந்து நேற்று போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு சரி இருந்தாலும் அங்கே மனசு கேட்கல. நான் அப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு 2 புத்தகங்கள் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த 2 புத்தகங்கள் வந்து கிடைச்சிது. அப்படிங்கிறதால அது 2 புத்தகங்கள் மட்டும் வாங்கினேன். அதில் ஒன்று வந்து இந்த சரஸ்வதிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து கடந்த வருஷம் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம அடிக்கடிக்கு வந்து நம்ம புத்தக ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்காகவும் நம்ம வந்து அடிக்கடி புத்தகங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்களும் வந்து வளர்கிற பிள்ளைகள் புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில புத்தகங்களை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி வந்து நான் போகும்போது அங்கங்கே ஸ்டாலில் கேட்டு கேட்பேன், சார் நீங்கள் படித்த ஏதாவது புத்தகம் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஒரு மாரலாக இருக்கக்கூடிய ஏதாவது புத்தகங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய புத்தகங்கள் சொல்லுவாங்க. அதை நம்ம படித்து நம்மளும் வந்து சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து ஒரு தோழர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார், இந்த சரஸ்வதிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள், இது கதையெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் படிக்கல. அப்போ அவர் சொன்னார், நல்லா இருக்கும் தோழர் நீங்கள் படிங்க அப்படின்றதுனால சரி நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து காஞ்சிபுரத்துக்கு தேடினா கிடைக்கல. எங்கள் ஊர் வேலூருக்கு போனேன், அப்புறம் ராணிப்பேட்டையில் கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்த முறை வந்து எங்கே போய் பார்த்த உடனே கிடச்சிது, டக்குன்னு வாங்கிட்டேன் இந்த புத்தகத்தை. இன்னொன்று வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம், குட்டி இளவரசன். இதுவும் போன வருஷம் வந்து ஸ்டாக் எங்கேயுமே கிடைக்கலன்றதால இங்கிலீஷில் இருந்தது. ஆனால் வந்து நம்ம இங்கிலீஷ் வேணாம், நம்ம தமிழ்லேயே படிப்போம் அப்படின்றதுனால வெயிட் பண்ண கிடைக்கலன்றதுனால இந்த 2 புத்தகங்கள் மட்டும் நான் இந்த புக் ஃபேரில் வாங்கினேன், சரிங்களா? இந்த வீடியோ வந்து இந்த 2 புத்தகங்களை பற்றி சொல்கிற வீடியோ கிடையாது. இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் ரொம்ப விரும்பி வாங்கின ஒரு புத்தகம், என்னை சர்ப்ரைஸ் பண்ண ஒரு புத்தகம் வந்து இந்த புத்தகம் தாங்க. இந்த அரிஹண்ட்டுடைய ஜென்ரல் நாலேஜ் 2025 அப்படிங்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகம் இப்போ ரிலீஸ் ஆகலை, இது வந்து போன வருஷமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. பிப்ரவரி மாதமே வந்து ரிலீஸ் ஆகிடுது. நான் புத்தகத்தை வந்து உள்ளே டேட்டாவை பார்க்கும்போது தான் தெரியுது, ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆகிடுது. ஆனால் எனக்கு தெரியல. இந்த புத்தகம் வந்து நான் வாங்கிறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது எந்தளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவே. இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம், எல்லா நேரங்களையும் நம்மளுக்கு வந்து உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடியுமானா முடியாது. சில நேரங்கள் ஒரு வேலையாக போவோம், அந்த நேரத்தில் கையோடு நம்ம புத்தகம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பில்டப்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா இப்போது லட்சுமிகாந்த் புத்தகமாகட்டும், ரமேஷ் சிங் புத்தகம், அதன் பிறகு மஜித் ஹுசேன் புத்தகம்லாம் வந்து குண்டு புத்தகங்கள். அது எடுத்துகிட்டு நம்ம ஒரு வேலைக்காக வெளியே போகிறோம், இப்போ கோவிலுக்கு போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியே போகிறோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ஒரு 1/2 hour கிடைக்கும், ஒரு 1 hour கிடைக்கும், சில நேரம் 2 hour 2 மணி நேரம்லாம் வந்து கிடைக்கும். அதனால் சும்மா உட்காந்துறது, அவங்க மொபைலில் எவ்வளோ நேரம் வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். சரி படிக்கலான்னு சொல்லிட்டு இந்த புத்தகம்லாம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அந்த புத்தகங்களை கையிலலாம் எடுத்துன்னு போய் வந்து படிக்க முடியாது, ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து முடியாது இல்லையா? அதனால் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன புத்தகம் கிடைச்சா வந்து நல்லாயிருக்கும். எல்லா ஃபேக்ட்ஸும் வந்து, ஏன்னா நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும், ஆனால் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி மறந்துடும் இல்லையா? ஃபேக்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து டேட்டாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இந்த சென்சஸோட டீட்டெயில்ஸ் என்ன, இதில் நமக்கு வந்து அடிக்கடி மறந்துடும் இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ பாலிட்டினா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய இருக்கும், அதை நம்ம திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதெல்லாம் ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, மெமரைஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா? இதை வந்து கையில் வச்சுட்டே இருந்தோம்னா, ஒரு ஹேண்ட் புக் மாதிரி கையில் வச்சுட்டே இருந்தோம்னா அடிக்கடி ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். ஆனால் அது வந்து அதுமாதிரி வந்து புத்தகங்கள் கிடைக்கல. நானே யோசிச்சேன், பேசாமல் நம்மளே வந்து டைப் பண்ணி ஒரு சின்னதாக வச்சுக்கலாமா அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறதால யோசிச்சிட்டே இருக்கும்போது லாஸ்ட் இயர் புக் ஃபேரில் எங்கள் ஊர்லேயே ஒன்று வச்சுருந்தாங்க. இத்துணூடு தான், சின்னது, இந்த 10 ரூபா நோட்டு மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரு புத்தகம், திருக்குறள் புத்தகம். எவ்வளோங்கன்னு கேட்டால் வந்து 10 ரூபா தான் சொன்னாங்க. ரொம்ப சின்னது, 10 ரூபா தான். அதில் எல்லா திருக்குறளும் இருந்தது. நம்ம பாக்கெட்லேயே போட்டு போகலாம், பாக்கெட்டில் போட்டு போனால் கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு குட்டி புத்தகமாக கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருக்குது, சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கலான்ட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் தான் இருக்குது, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன்.
வந்துட்டு போய் பார்த்தா நான் போய் வரதுக்குள்ளே ஒரு 2 ஸ்கூல்லேருந்து பிள்ளைகள் வந்து மொத்தம் காலி பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்க படிக்கிறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் வந்து கேட்டால் அதெல்லாம் காலி ஆச்சு தம்பி அப்படின்ட்டாரு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால யோசிச்சிட்டே இருந்தேன். சரி இந்த புக் ஃபேர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எதாவது கிடைக்கும். நான் திருக்குறள் புத்தகம் சொல்லலை, இந்த மாதிரி வேறு எதாவது நம்மளுக்கு எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காகவே சென்னையில் போயிட்டு எல்லா ரோலையும் வந்து சுற்றி சுற்றி பார்த்தேன், எங்கேயாவது கிடைக்குமான்ட்டு. அப்போது நிறைய புத்தகங்கள் கிடச்சிருந்தாங்க. இப்போ மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாலாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு புத்தகம், அது கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஃபார்முலாலாம் பேஸ் பண்ணி ஒரு புத்தகம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது அது. ஏன்னா ஆனால் நம்ம வந்து நம்மளாம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க போகிறோம், மேக்ஸில் எல்லா ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் கிடையாது இல்லையா. அதனால் அதெல்லாம் வாங்கலை. ஆனால் இந்த புத்தகம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் என்ன அப்படின்னா எல்லாமே கவர் ஆயிருந்தது. ஹிஸ்ட்ரி கவர் ஆயிருந்தது, எக்கனாமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட்டு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே கவர் ஆயிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கவர் ஆகிருக்குமானா எல்லா டீட்டெயிலும் கவர் ஆகிருக்காது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய புத்தகங்களை வந்து இதில் வந்து சின்னதாக வந்துலாம் பண்ணி கொடுக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டீட்டெயில். இப்போ உதாரணத்துக்கு எக்கனாமி எடுக்கும்போது பாவர்ட்டினா என்ன, பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து ஸ்கீம்ஸ் என்னென்ன சின்ன சின்ன ஸ்கீம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எடுத்து படிக்கும்போது என்ன ஆகும் யோசிப்புனா, இதுலேருந்து நான் வந்து இந்தியன் எக்கனாமி ரமேஷ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் ஆர்டிகளை பற்றிலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு திரும்ப நம்மளுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் தான். இதை வச்சு படிக்கிறதுலாம் கிடையாது, இதை வச்சு நான் ரிவைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சின்ன விஷயங்களில் மனப்பாடமாக பண்ணிக்கிறதுக்கு இது நம்ம மறந்துட்டோமா இல்லையான்னு பாருங்கள். சின்னதாக இருக்குது இல்லையா, சும்மா கையில் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் மொத்தமே வந்து ஒரு 130 புத்தகம் தான். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒரு 30 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லாத ஒன்று அதை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இது நான் வாங்கின உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து ட்ரெயினில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பித்து இந்த பாருங்கள் அண்டர்லைன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடிக்கு நம்ம திருப்போம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இந்தியன் எக்கனாமி நம்ம ரமேஷ் புத்தகத்தில் எவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் இந்த இவ்வளோ தான், மொத்தமே ஒரு 5 பக்கம் தான். ஒரு சின்ன ஒரு 5 பக்கத்துலேயே மொத்தமே வந்து இந்தியன் எக்கனாமி. நாம் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஏன் நோட்ஸ் எடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய புத்தகத்தை நம்ம வந்து திரும்ப வந்து ரிவைஸ் பண்ண முடியாதுன்றதுனால சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம டக்குனு ரிவைஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா. இப்போ நான் ஒரு 5 புத்தகம் படிக்க வேண்டியதை இந்த ஒரே புத்தகத்தில் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே பரவாயில்லையே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டுமே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதுக்காக இந்த ஒரு புத்தகம் இது. உடனே வந்து இந்த புத்தகத்தெல்லாம் படித்தா வந்து கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து கீழே வந்து கமெண்ட் போடக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து அரிகண்டுடைய இந்த 6th to 12th வரைக்கும் ஒரு கம்பைன்டு ஒரு எடிஷன் மாதிரி ஒரு புத்தகம் இருக்கும். அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இதெல்லாம் வந்து பத்தாது, இதெல்லாம் வந்து படித்தா வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது படித்தா வந்து கிளியர்லாம் பண்ண முடியாதுன்னு நானே சொல்லியிருப்பேன். அது எதுக்காக சொல்லியிருந்தேன், என்சிஆர்டி புத்தகங்களை வந்து எதுக்காக படிக்கணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா எதுவுமே தெரியாதுன்னு வரவங்களுக்கு என்சிஆர்டி படித்தா மட்டும் கிளியர் பண்ண முடியாது. என்சிஆர்டி படிச்சுட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் புத்தகங்கள் போனோம் இல்லையா. ஸோ அத்தனை புத்தகங்கள் நம்மளால் படிக்க முடியாதவங்க இந்த புத்தகத்தை வாங்கி பேசிக் தெரிஞ்சுட்டு நீங்கள் உடனே ஸ்டாண்டர்ட் புத்தகங்களுக்கு போங்கன்றதுக்காக தான் மீன் பண்ணி தான் அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். உடனே அதில் கீழே வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், இதை படித்தால் வந்து கிளியர் பண்ண முடியாதுன்னு. நானும் சொல்கிறேன் கிளியர் தான் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் இந்த புத்தகம் படித்தா கூட கிளியர்லாம் பண்ண முடியாது. இது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு புத்தகம். அது சும்மா வந்து இதுவா அப்படியா சரி ஓகே அவ்வளோதான். இப்படி நான் போகும்போது பண்ணுறதுக்காக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இதை வச்சு நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். இப்போ நான் பஸ்ஸில் வந்து நின்றுட்டே போகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு கையில் நான் பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் இப்படி வச்சு ரிவைஸ் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருப்பேன், எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்தியன் பாலிட்டியை இதை வச்சு லட்சுமிபுரத்தில் இந்த மாதிரி ஒரு கையில் பண்ண முடியுமா, வேலைக்கே ஆகாது. சரி, அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இந்த புத்தகம் நான் வாங்கினேன். இந்த புத்தகம் அப்படிங்கிறது இது ஒரு புத்தகம் மட்டும் இல்லைங்க. இது வந்து இது வந்து 50 ரூபாய். இது ரேட்டு சொல்லாமல் சொல்லுங்க, இது வந்து 50 ரூபாய். இது இதில் வந்து இன்னொரு வெர்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வெர்ஷன் இருக்குது இல்லையா, இது வந்து இன்னும் இதை விட கொஞ்சம் பேஜஸ் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிறது இன்னுமே பேஜஸ் அதிகமாக டேட்டா நிறைய இருந்தது. இது வந்து 55 ரூபாவா, இன்னொரு எடிஷன் வந்து 150, இன்னொன்று வந்து 245, 3 எடிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் கூகுள் பண்ணியே பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். அது அந்த 2 புத்தகங்களையும் வாங்கியிருக்கலாம். நான் ஏன் எந்த புத்தகம் வாங்கினேன், இப்போ 250 ரூபா கொடுத்து வாங்கினா இதுவும் நிறைய டேட்டா கிடைக்கும் இல்லையா. இருந்தாலும் வந்து எனக்கு டேட்டா முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து சும்மா ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு கையில் ஒரு சின்ன நோட் சும்மா இருக்கட்டும். நம்ம பார்த்துருப்போம் டிக்ஷனரிலாம் இவ்வளோ பெருசாக இருக்கும், பாக்கெட் டிக்ஷனரி ஒன்று சொல்லுவாங்க. அது போல் எனக்கு இது ஒரு பாக்கெட் நோட்ஸ். இது நான் சும்மா கையில் எடுத்துகிட்டு போய் வர்றதுக்காக வாங்கின ஒரு புத்தகம் இது. உங்களுக்கு இது வந்து நான் 50 ரூபா வாங்கினேன் இல்லையா, நீங்கள் இதில் புக் ஃபேர் போய் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அமேசான்லேயே கிடைக்குது இந்த புத்தகம். இது அமேசானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேயே கொடுத்துருக்காங்க. அது அமேசானில் 29 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் அதை எப்படி வாங்கிக்கலாம், எல்லாம் இதுவுமே கிடைச்சிது. இது வந்து என்ன, இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன டீட்டெயிலாம் இதில் எழுதிப்பேன். இதில் இடம்லாம் இருக்குது இல்லையா, இதில் பாருங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள்
மாடர்ன் இந்தியாவா ரொம்ப சின்னது தான். இது மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாரு எழுத்தெல்லாம். உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும். நான் ஃபுல்லாக காட்ட முடியல, இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லைன்றதுனால ரொம்ப ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் சின்ன சின்னதாக எழுதிக்குவேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் கூட நானே இதில் எழுதிட்டு ஒரு ஹேண்ட் புக் மாதிரிங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய பர்பஸ்ஸு நான் ஒன்று திங்க் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அதுக்காக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து தோணுது, இதே மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்குங்க. நான் உங்களுக்கு வாங்குங்க, இதை படித்தா வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நமக்கு நான் ஒன்று தோணுச்சு சொன்னேன் இல்லையா, வெளியே போனால் ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்குங்க. உங்களுடைய வாங்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.